கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. 20 ஆண்டுகளை முடித்துக்கொண்டு 21வது ஆண்டுக்குள் காலடி எடுத்து வைத்திருக்கும் வல்லமையின் அலைகள் வானொலியை நாங்கள் வாழ்த்துவதிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிப்பதிலும் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 29வது வசனம் இப்படி சொல்கிறது: உமது அடியின் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. நீங்கள் செய்கிற இந்த ஊழியத்திலே உங்களுடைய கலையகத்திலே இருந்து நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், வாசிக்கிற வேதங்கள், சொல்லப்படுகிற சத்தியங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே போய் நீங்கள் எந்தெந்த காரியத்திற்காக நீங்கள் இந்த கலையகத்திலே இருந்து பிரயாசப்படுகிறீர்களோ கர்த்தர் எல்லாவற்றையும் கேட்டு உங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த 20 வருடங்களாக உங்களை கண்மணி போல பாதுகாத்து ஊழியத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தின தேவன் இந்த புதிய ஆண்டிலே உங்களை அவர் மிகவும் பலுகி பெருகச் செய்து அவர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் படுகிற பிரயாசங்கள், செய்கிற ஜெபங்கள், மற்றவர்களுக்காக நீங்கள் செய்கிற ஜெபங்கள், விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்டு பெரிய காரியங்களை இந்த வருடத்திலே செய்யும்படியாய் கர்த்தரை நீங்கள் பற்றி கொள்ளும்படியாய் வேதம் சொல்கிறது. கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, அவர் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் உனக்கு நிறைவு செய்வார் என்று. ஆகிய இந்த நாளிலே நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த வல்லமையின் அலைகள் வானொலியை நீர் ஆசீர்வதியும். இத்தனை காலம் கண்மணி போல நடத்தி கொண்டு வந்த தேவனே, இந்த புதிய ஆண்டிலே அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதியும். இவர்களோடு இணைந்து டென்மார்க்கில் உள்ள பெத்தானியா தேவாலயத்தின் போதகராகிய நானும் இவர்களோடு சேர்ந்து தேவ வசனத்தை கொடுக்கவும் உம்மை ஆராதிக்கவும் அநேக நேரங்களிலே இவர்களுடைய சாட்சிகளும் இவர்கள் செய்கிற ஊழியங்களையும் பார்த்து ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்த இந்த தெரிந்து கொண்ட இந்த வல்லமையின் அலைகள் வானொலியை இந்த வருஷத்திலே ஆசீர்வதிக்கும்படியாய், அநேகர் இதன் மூலம் ரட்சிக்கப்படும்படியாய், அநேகர் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய், வியாதி துன்பங்கள் வேதனைகள் நீங்கி தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் தேவரையும் நீர் செய்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த வானொலியை ஆசீர்வதியும். இதை நடத்துகிறவர்களை, இதற்கு உதவி செய்கிறவர்களை, இதில் வந்து தேவ செய்தியை கொடுத்து ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.